ப்ரோ என்னால லீட் கோட்ல ஒரு ப்ராப்ளம் கூட ஆன்சர் பார்க்காம கோட் எழுத முடியல அப்படின்னு சொல்றீங்களா? அப்படின்னு சொன்னா நீங்க டெஃபினட்டா ரைட் ட்ராக்ல தான் இருக்கீங்கன்னு சொல்லுவேன். ஏன்னா பாருங்க, லீட் கோட்ல ஒரு ப்ராப்ளமோட சொல்யூஷன் கொண்டு வரதுக்கு நிறைய ஸ்டெப்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் நீங்க வந்து ப்ராப்ளம் படிச்சு உங்களுக்கு நல்லா புரிய வரும். செகண்ட் வந்து இங்க தான் நிறைய பேர் தவறுவாங்க. ஏன்னா நிறைய ப்ராப்ளம்க்கு அந்த கோர் அப்ரோச் பில்ட் பண்றதுக்கு நிறைய டிஃபரெண்ட் பேட்டர்ன்ஸ் இருக்கலாம். ஒரு கிரீடி அப்ரோச் இருக்கலாம், ஒரு டைனமிக் ப்ரோகிராமிங் இருக்கலாம், ஒரு 2 பாயிண்ட் அப்ரோச் இருக்கலாம். அந்த லாஜிக் இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு நிறைய டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் கூட தேவைப்படும். ஸ்டாக்ஸ், கியூஸ், ஹாஷ் நிறைய இருக்கும். உங்களுக்கு வந்து இந்த அப்ரோச்சஸும் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸும் ஃபர்ஸ்ட்ல இருந்தே தெரியலனா உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் லாஜிக் பில்ட் பண்றது ஆல்மோஸ்ட் இம்பாசிபிளா இருக்கும். தேர்ட் வந்து இங்கேயும் நிறைய பேர் தவறுவாங்க. ஒரு பேட்டர்னா ஒரு அப்ரோச் தான். ஒரு 2 பாயிண்ட்னா வெறும் ஒரு வார்த்தை தான். அந்த 2 பாயிண்ட் அப்ரோச்ச எப்படி வந்து இந்த ப்ராப்ளம்க்கு அல்காரிதமா பில்ட் பண்ணுவீங்க? இதுக்கு உங்களுக்கு நிறைய பிராக்டிஸ் தேவை. சரியா? ஃபைனலா தான் உங்க கோட் எழுதுற ஸ்டெப். இந்த கோட் எழுதுற ஸ்டெப்ல உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் வரலாம். ஒரு ஸ்டாக்ல இந்த ஸ்டாக் யூஸ் பண்ணி ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம்னு யோசிப்பீங்க. ஆனா இந்த ஸ்டாக் வந்து எப்படி உங்க கோட்ல வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றதுன்னு அதுக்கும் நீங்க தவறலாம். சோ ஃபர்ஸ்ட் என்ன சொல்லுவேன்னா, நீங்க வந்து நிறைய சொல்யூஷன்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் வந்து கோட் வரைக்கும் நீங்க பாருங்க. சரியா? ஆல் 4 ஸ்டெப்ஸ் வந்து பார்த்து நீங்க வெறும் அப்புறமா பார்க்காம கோட போய் எழுதுங்க. ஸ்லோவா உங்களுக்கு வந்து இந்த கோட் எழுதுறது வந்து கம்ஃபர்ட் பில்ட் ஆச்சுன்னா, நீங்க வந்து வெறும் அந்த அல்காரிதம் வரைக்கும் பார்த்துட்டு நீங்க போய் கோட் எழுதுங்க. ஃபைனலா நீங்க நிறைய நாள்ல பெட்டர் ஆனோனே நீங்க வெறும் ப்ராப்ளம் லாஜிக் வச்சே நீங்க வந்து ஆன்சர் எழுதலாம். அப்புறம் இதோட எண்ட் ஸ்டெப் என்னவா இருக்கும்? நீங்க வந்து வெறும் ப்ராப்ளம் படிச்சே உங்களுக்கு வந்து ஆன்சர் வரும். சோ இப்படி தான் நீங்க லீட் கோட அப்ரோச் பண்ணலாம்.